ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்டு 100க்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்துவிட்டு அவற்றின் மீது ஏறி நின்றுதான் தேசிய பாதுகாப்புக்காக நாட்டை காப்பாற்ற வந்தேன் என்று கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார் என்பது போன்று இன்றைய தினம் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதலுக்கான மக்கள் நீதிக்கான அமைப்பினுடைய அழைப்பாளராக இருக்கிற சமீர பெரேரா இவர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை கோத்தபாய மீது மேற்கொண்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச மீதும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அரசாங்கத்தையும் இவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவை தொடர்பான செய்திகளையும் பார்க்க போகிறோம். அதே வேளையிலே முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச நீதிமன்றத்துக்கு வராது நீதிமன்றத்தை எய்த்திருக்கின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த 7 தடவைகளாக இவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். அதே வேளையிலே நாமல் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலை தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்பட்டுவிட்டது, தேசிய வியாபாரிகள் கை செய்யப்படுகிறார் என்று தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச. அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். மறைந்த முன்னாள் டிஐஜி சிடி விக்ரமசிங்கா வழங்கியதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் இன்றைய தினம் கருத்துக்கள் பல வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பவர் யார் என்று சொன்னால் ஈஸ்டர் தாக்குதலின் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பினுடைய அழைப்பாளராக இருக்கின்ற சமீர பெரேரா தான் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். சமீர பெரேரா தெரிவித்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே பௌத்தத்தை பாதுகாப்போம் என்னும் பெயரிலே 2019ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நபர்களாலே குறித்த தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயம் முன்னாள் போலீஸ் மாதிபரால் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ராஜபக்ச குழுக்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களோடு இருக்கின்ற அந்த குழுவினராக இருக்கட்டும், இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு பாதாள உலக குழுவைப் போல செயற்பட்டு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதலினது விசாரணைகளை திசை திருப்புகின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கின்ற சமீர பெரேரா பகிரங்கமாகவே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரு சிறந்த பௌத்தர்கள் இவ்வாறு ஒரு மதத்தை ஏற்கின்ற வேலையை செய்ய மாட்டார்கள் என்பது போன்றும் பல்வேறுபட்ட மத தலைவர்களை இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது போன்றும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்ற அவர் இந்த ராஜபக்ச குழுக்கள் ஒரு குழுவை வைத்து இவ்வாறு இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் என்று இன்றைய தினம் பகிரங்கமாக அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்னும் தொனிப்பொருளிலே நூற்றுக்கணக்கான மக்களின் உயிர்களை கொலை செய்து அந்த பிணங்களின் மீது ஏறி நின்று ஆட்சி அமைத்தவர் தான் கோத்தபாய ராஜபக்ச என்று இன்றைய தினம் பகிரங்கமாகவே அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னாள் அரசாங்கத்தில் இருந்த நபர்களை பாதாள உலக குழுக்களோடு ஒப்பிடுவது ஒன்றும் சாதாரண விடயமாக இல்லை என்பது போன்று விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பல்வேறுபட்ட தகவல்கள் முன்னாள் போலீஸ் மாதிபரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல் மட்டுமே இப்பொழுது இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் பகிரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் பாரிய நிதி மோசடிகள் போன்றவற்றிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது மெல்ல மெல்ல வெளிவர துவங்கியிருக்கிறது. ஒவ்வொருவராக விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பிணைகளில் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறுபட்ட மோசடிகளை கடந்த ஆட்சி அதிகாரங்களை வைத்துக்கொண்டு செய்திருக்கின்ற விடயம் இப்பொழுது வெளிவந்திருப்பதாக அவர் மேலும் அங்கே தெரிவித்திருக்கிறார். இதே வேளையில் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் ஒரு பாரிய எச்சரிக்கையை சமீர பெரேரா விடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்களை நீங்கள் விரைவிலே நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுங்கள். கால தாமதத்தை மேற்கொள்கின்ற நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வீர்களாக இருந்தால் அது பாரிய பின்னடைவுகளை இதில் ஏற்படுத்தும் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள். இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் அது இப்பொழுது அண்மை காலமாக கொஞ்சம் இழுபடுகின்ற நிலையை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாட்சியாளர்கள் திட்டமிட்ட வகையிலே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியே
விட்டு கொண்டு செல்வீர்களாக இருந்தால் இந்த விடயமும் பின்தள்ளி போய் முன்னர் அரசாங்கங்கள் இருந்தவர்கள் செய்தது போன்றே இந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய போகிறதா என்பது போன்று சமீர பெரேரா ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்ற அதே வேளையில் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். கால தாமதிக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளும் இந்த விடயம் தொடர்பாக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களாக மறைக்கப்பட்டு கொண்டே வரப்போகின்றன. எனவே நீங்கள் காலதாமதத்தை மேற்கொள்ளாமல் மிக விரைவாக, எவ்வளவு விரைவாக இதை முடிக்க முடியுமோ, இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களை நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுங்கள். அதுதான் இறந்து போன அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய காரணமாக இருக்கும் என்பது போன்று அவர் அரசாங்கத்தை எச்சரித்திருக்கிறார். இந்த NPP அரசாங்கத்தை மக்கள் விரும்பி ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்பதற்காக உங்களுக்கு வாக்களித்து இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். நீதி நியாயங்கள் சரியான முறையில் நடைபெறும் என்பதற்காகவே மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் இவர்கள் நிம்மதியாகவும் நிரந்தரமாகவும் மக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே குற்றம் செய்தவர்களுக்கு அதற்குரிய சரியான வழியிலே நீங்கள் தண்டனையை கொடுக்க வேண்டும். அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். உங்களது வாக்குறுதியும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே மிக விரைவில் காலதாமதத்தை ஏற்படுத்தாது விரைவாக வந்து மக்களது ஆணையை காப்பாற்றுங்கள் என்பது போன்று சமீர பெரேரா இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். மறைந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் கோத்தபாய ராஜபக்ச மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை சமீர பெரேரா சுமத்தியிருக்கிறார். ஒரு சிறந்த பௌத்தவாதி இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற சமீர பெரேரா ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இத்தனை நூற்றுக்கணக்கான மக்களை கொலை செய்து அதன் மேல் ஏறி நின்றே தனது ஆட்சியை அமைத்திருக்கிறார் என்பது போன்று குற்றம் சாட்டியிருக்கிறார். சரி, இவை இப்படி இடம்பெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே ஒரு விடயம் நேற்று உயர்நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறது. கொழும்பு உயர்நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச காய்ச்சல் காரணமாக நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது சட்டத்தரணிகள் இந்த விடயத்தை நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். அவர் வராதற்குரிய காரணம் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறதா. பாருங்கள், ஒரு விடயம் நீதிமன்றத்துக்கு வருகின்ற வேளையில் எங்கிருந்து தான் இவர்களுக்கு இந்த உபாதைகள் வந்து சேர்கிறனவோ தெரியாது. நாங்கள் சிறு வயதிலே பாடசாலை செல்வதற்கு கள்ளம் அளித்து காய்ச்சல் வந்துவிட்டது, வயிற்று நோகிறது, வயிற்று வலி வந்துவிட்டது, பல்லு வலிக்கிறது என்பது போன்று இவ்வாறு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு இவர்கள் பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குத்தான் இவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்றால் இல்லை, 7 தடவைகள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். நீதிமன்றத்தை இவர் 7 தடவைகள் புறக்கணித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் பேச்சா இவர் பேசுவார். வெளியால் அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற போது பல்வேறுபட்ட விமர்சனங்களை தெரிவித்து வருகின்ற பிமல் வீரவன்ச 7 தடவைகள் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 தடவைகளும் அவர் சொல்லியிருக்கின்ற சாட்டுகள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகள் பாடசாலை செல்வதற்கு சொல்கின்ற சாட்டுகளாகத்தான் இருக்கின்றன. காய்ச்சல் வந்துவிட்டது, எனக்கு வயிற்று வலிக்கிறது, தலை வலிக்கிறது, எனவே நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார். 75 மில்லியன் ரூபாய் சொத்துக்களை இவர் சட்டவிரோதமாக முறைகேடான முறையிலே பெற்றிருக்கிறார் என்பது தொடர்பான விசாரணை தான் இடம்பெற்று வந்தன. இந்த விசாரணையில் மற்றொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. என்னென்னு சொன்னால், அதற்கு பிரதான சாட்சியாக இருந்த சாட்சியாளர் உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற விடயமும் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2010 தொடக்கம் 2014 ஆண்டு வரையான இந்த காலப்பகுதியிலே பிமல் வீரவன்ச அமைச்சராக பதவி வைத்திருந்தார். அந்த காலத்திலே இவரது ஊதிய பணத்துக்கு மேலதிகமாக இவர் பெற்றதாக சொல்லப்படுகின்ற நிலங்கள் தொடர்பாகத்தான் இவர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தது. 2017 ஆண்டு தொடக்கம் இவர் நேற்று வரைக்கும் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. 2017 ஆண்டு, 2019 ஆண்டு, 2021 ஆண்டு, 2022 ஆண்டு, 2024 ஆண்டு என்று சொல்லி இவர் காய்ச்சல், தலைவலி என்கின்ற காரணங்களை சொல்லியே இவ்வாறு நீதிமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்ததை அடுத்து இவருக்கு இந்த வைத்திய அறிக்கை கொடுத்த வைத்தியர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணி விவகாரத்தில் இவரது மனைவி தனது மைத்துனரின் பேரிலே வாங்கினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில காணிகளும் இடம்பெற்றிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நபர்களுக்கு எதிராக, குறிப்பாக சுரசலை போன்றவர்களுக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தை எல்லாம் முன்னின்று நடத்திய பிமல் வீரவன்ச தனக்கு எதிராக ஒரு சட்டம் தன் மீது குற்றம் சுமத்தப்பட போகிறது என்பதை தெரிந்து நீதிமன்றத்துக்கு இவ்வாறு சாக்குப்போக்குகளை சொல்லி நீதிமன்றத்தை நிராகரித்து வருகிறாரா என்கின்ற செய்தி
இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இவ்வாறு ஒரு அரச பதவியில் இருந்தவர்கள் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறதா? ஒரு நாட்டினுடைய உயரிய சபை என்று சொல்லப்படுகின்ற அந்த நீதிமன்றத்தை இவ்வாறு புறக்கணிப்பது சரியா? முன்னாள் அமைச்சர்களாக இருந்து நாட்டை வழிநடத்திய இந்த அமைச்சர் ஏன் இவ்வாறான செயற்பாடில் ஈடுபட்டு வருகிறார்? தன்னில் குற்றமில்லை என்றால் தனது சட்டத்தடிகளோடு வந்து நீதிமன்றத்திலே அதனை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருந்தும் இவ்வாறு இவர் தட்டி புறக்கணிப்பது இவரின் பால் பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இருப்பதையே காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இவை தொடர்பாக இனி என்ன இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இவர் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத விடத்து இவர் மீது பிடியாணை பிறப்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. பார்ப்போம் இவை தொடர்ந்தும் என்ன நடைபெறப் போகிறது என்பதை. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்றியிருக்கிறார். ஒசல ஹெரட் தன் மீது தொடுத்திருக்கின்ற வழக்கு தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவை சிங்கள மக்கள் விரும்பவில்லை என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற அந்த பிரச்சினை தொடர்பாகவும் இன்றைய தினம் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒரு தேசிய பட்டியல் மூலம் வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னை வெளியேற்றியது தவறு என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவ்வாறு தன்னை வெளியேற்றுமாறு போலீஸ் தரப்புக்கு கடத்தொழில் நீதிவளத்துறை அமைச்சர் பணித்தார் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். என்று சொன்னால் மக்கள் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டவர் தான் ராமநாதன் அர்ச்சுனா. எனவே தேசிய பட்டியல் மூலம் வந்த ஒரு எம்பி இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற முடியாது என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே இவை தொடர்பாக தனக்கு ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கின்ற அதேவேளையில் பல்வேறுபட்ட ஊழல்கள் இந்த கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். தனக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை வைத்துக் கொண்டு தான் அவர் அங்கே உரையாற்றி இருக்கிறார் என்பது போன்றும் 7 கேள்விகள் அன்றைய தினம் கேட்கப்பட இருந்தன என்றும் அதனை மழுங்கடிப்பதற்காகவே திட்டமிட்ட வகையிலே பல்வேறுபட்ட குழுக்களாக பிரிக்கப்பட்டு அங்கே அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் என்கின்ற விடயமும் ராமநாதன் அர்ச்சுனாவால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முன்கூட்டியே இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்குமா என்கின்ற துணியிலும் இப்பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. எனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை குறிவைத்து இவ்வாறு தாக்குவது சரியா என்பது போன்றும் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. அதே வேளையில் மக்களின் குரலாக ஒலிக்க வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவையை விட்டு வெளியேறுமாறு தேசிய பட்டியல் எம்பி தெரிவிப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இவை தொடர்பாக இனி என்ன இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் இந்த 9 மூளைக்காரனுடைய பிரச்சனை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பசில் ராஜபக்ச இன்றைய தினமும் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு வர முடியாத நிலைமை, தான் சுகவீனம் அடைந்திருப்பதாக வைத்திய அறிக்கை மட்டும் அனுப்பிவிட்டு அவர் அதிலிருந்து தப்பித்திருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பசில் ராஜபக்ச மிக விரைவிலே கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவராக இருக்கின்ற வேளையில் இதுவரைக்கும் ஏன் அவர் கைது செய்யப்படவில்லை என்கின்ற கேள்வியும் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவிலே அவர் வசிக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அவர் மிக விரைவிலே நீதிமன்றத்தில் சமூகமளிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு பிழை வழங்கிய நபர்கள் இனி கைது செய்யப்படுவார்கள் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. என்று சொன்னால் ஒருவர் வராத விடத்து அவருக்கு பிணை வழங்கியவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் பல்வேறுபட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது அண்மையிலே ஒரு ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டாரே, அவை தொடர்பாக நாமல் ராஜபக்ச இப்பொழுது கொக்கரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதாவது தேசிய மொழி பேசுகின்ற நபர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த வர்த்தக நிலையம் எவ்வாறு இயங்கியது, பல்வேறுபட்ட முஸ்லீம்களுக்கு எவ்வாறு கொடுமை செய்தது என்றெல்லாம் பல்வேறுபட்ட காலப்பகுதிகளில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. உங்கள் பலருக்கு தெரியும், முஸ்லீம் சகோதரிகள் அணிந்து வருகின்ற அந்த பர்தா ஆடையை, அவர்கள் முகத்தை மூடி அணிந்து வருகின்ற அந்த பர்தா ஆடையை அனுமதிக்க முடியாத ஒன்று என்று சொல்லிவிட்டு அவற்றை அந்த ஆடைகள் இல்லாமல் தான் அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்பது போன்று சட்டங்களை எல்லாம் இந்த நிர்வாகம் வைத்திருந்தது என்பதை நாங்கள் மறந்திருக்க மாட்டோம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் தான் இவ்வாறு அந்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டதற்கு நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இனவாதம் மொழிவாதம் பேசி மக்களை கலவரப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது நாமல் ராஜபக்ச ஈடுபட்டிருக்கிறாரா என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.